வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம 2 டிஃப்ரெண்ட்டான வேஸில் எக்லெஸ் மயனைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மயனைஸ்னாலே எல்லாருக்கும் எக்கும் எண்ணெயும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 25 கிராம் முந்திரி, 1 கப் பால், எலுமிச்சப்பழம், வெள்ளைப்பூடு, கடுகு, மிளகுத்தூள், அப்புறம் உப்பு. முந்திரி பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். முந்திரி பருப்பு ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த கடுகை பொடி பண்ணி வச்சுக்கிடலாம். மஸ்டர்ட் பேஸ்ட்டாகவும் கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கினாலும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நம்மளே வீட்டில் நுணுக்கியும் வச்சுக்கலாம். கடுகை இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அப்புறம் வெள்ளைப்பூடு, ஒரு அரை எலுமிச்சப்பழ ஜூஸ், சால்ட் கொஞ்சம், பொடி பண்ணி வச்ச கடுகு, மிளகுத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். இது கூட ஒரு கப் பால் ஆட் பண்ணுறேன். மயனைஸோட கன்சிஸ்டன்சி திக்காக வேணும்னு விரும்புகிறவங்க பாலை இதை விட கூட கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. எக்லெஸ் ஆயில்லெஸ் மயனைஸ் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் டைப் ஆஃப் மயனைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஆயில் ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கணும். அதனால் நான் இங்கே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பால், மிளகுத்தூள், கடுகு, எலுமிச்சப்பழம், பூண்டு தேவைக்கு, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம். இப்போ ஒரு பவுலில் பால் 1 கப் எடுத்துக்கோங்க. இது கூட ஆலிவ் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது கூட ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சிக்கோங்க. இது கூட பொடி பண்ணி வச்ச கடுகு, சுகர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு பொடி. இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஏன் நம்ம சுகர் ஆட் பண்ணோன்னா, நம்ம கேஷ்நட்டில் பண்ணும்போது கேஷ்நட் ஏற்கனவே ஸ்வீட்டாக இருக்கும். இதில் ஸ்வீட் இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பீட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். நம்மளுக்கு பிளெண்டர் இருந்துச்சுன்னா கூட பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் பண்ணும்போது நீங்கள் வெள்ளைப்பூடும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இது கூட நம்ம ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ண அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிக்கிட்டே வரும். எக்லெஸ் மயனைஸ் ரெடி. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாத ஹோம்மேட் எக்லெஸ் மயனைஸை இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இந்த 2 டைப் ஆஃப் மயனைஸையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.